2014 மற்றும் 2019 ஆண்டுகளில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் போட்டியிட்டார். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக தென் சென்னையில் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கூட்டணியில் உள்ள கட்சிகள் தொகுதிகள் கேட்பது சாதாரணமானதுதான் என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் இடப்பங்கீடு குறித்து அதிமுக தான் முடிவு செய்யும் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தலைமையிலான கூட்டணி என்று சொல்லும்போது அவங்க ப்ரொபோஸ் பண்ணலாம் எல்லாம் இந்த தொகுதி வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அது கொடுப்பதா இல்லையா அப்படின்ற அந்த தீர்மானிக்கிற சக்தி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் உண்டு. அவங்க கருத்துக்கள் இது அவங்க கட்சிக்காரர்களை வேகப்படுத்துறதுக்கு, அதே போல அவங்க கட்சியில பல கருத்துக்கள் இது போல சொல்லலாம். அதனால அதை வைத்து உடனே டென்ஷன் பிஜேபிக்கு ஒதுக்கிடுச்சுன்னு அதை சொல்ல முடியாது. அதிமுக கூட்டணியில் தான் பாஜக இருக்கிறது, ஆனால் தொகுதி பங்கீடு முடிந்தால்தான் உறுதியாகும் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, மக்களவை தேர்தலுக்கு 9 மாதங்கள் இருக்கும் நிலையில் கூட்டணி குறித்து உறுதி கூற முடியாது என்றார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த நேர்காணலை சுட்டிக்காட்டி பேசிய அவர், அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அதில் உள்ள நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். கூட்டணி இருக்கா? கூட்டணி இருக்கு, இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு. அதற்கு அமித்ஷாஜி அவர்கள் கூட்டணி இருக்கு இல்லைன்னு நான் சொல்லன்னு வரல, சொன்ன கருத்துக்கள். அமித்ஷாஜி அவர்கள் கூட்டணியை உறுதி செய்து விட்டார் அப்படின்னு ஒரு தமிழ் சேனல்ல போட்டிருந்தீங்க. சொல்லல, நான் சொல்றதா அமித்ஷாஜியும் சொல்றாரு. கூட்டணி இருக்கா? இன்னைக்கு கூட்டணியில நீங்க கட்பண்ட்ல தான் இருக்கீங்க, கட்பண்டன்ல தான் இருக்கீங்க தமிழ்நாட்டில். ஆமா, கட்பண்ட்ல தான் இருக்கும். இன்னும் 9 மாசம் இருக்குல்ல. மாட்டாங்க. தேர்தலில் பாஜக எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்பது முக்கியம் என கூறிய அண்ணாமலை, அது உறுதி செய்யப்பட்டால் தான் கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்றார். எதுவுமே கல்லில் எழுதப்பட்ட வாக்கியங்கள் கிடையாது. ஒரு அரசியலை பொறுத்தவரை, கூட்டணியை பொறுத்தவரை இட் இஸ் லைக் வாட்டர். இப்பவே நீங்க முதல்வரையும் முடிவுரையும் எழுத முடியாது அப்படிங்கறத என்னுடைய ஆர்குமெண்ட். உறுதியாகி விட்டது அப்படிங்கிற வார்த்தை எந்த கூட்டணிக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது எப்ப சொல்லுவாங்கன்னா சீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஆகி 2 கட்சி ஏத்துக்கிட்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில பெரிய கட்சியா இருக்காங்க, அவங்களும் அதை ஏத்துக்கிட்டு அப்புறம் தான் நீங்க அது ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கறத வைக்க முடியும். அது வரைக்கும் இட்ஸ் a water, it's a flowing water. தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் கொங்கு மண்டலத்தில் பாஜக வளர்ந்து வருவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 25 தொகுதிகளில் போட்டியிடும் அளவுக்கு பாஜக வளர வேண்டும் எனவும் அவர் கூறினார். 25 தொகுதி ஜெயிக்கும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் இருக்கணும். 25 தொகுதி ஜெயிக்கும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அடிப்படையில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா தென்காசி ஃபாஸ்ட் க்ரோயிங் டிஸ்ட்ரிக்ட். பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு மாவட்டம் தென்காசி, ராமநாதபுரம். இதெல்லாம் ரொம்ப வேகமாக சவுத்துல அரசியல் மாற்றத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய தொகுதிகள். கொங்கு பகுதி எல்லாமே தயாரா இருக்கு. சென்னை போன்ற மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்க. பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுது நம்முடைய தலைவர்கள் அதை முடிவு செய்ய போறாங்க. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வரும், அப்போது விடிவு காலம் பிறக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சேலம் செல்லும் வழியில் விழுப்புரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் திரண்டிருந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரை வரவேற்றனர். அதன் பிறகு தொண்டர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக இயக்கத்தை அழிக்க வேண்டும், முடக்க வேண்டும் என திமுக எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்ததாகவும் தன் மீது பொய் வழக்குகள் போடுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக உள்ளதாக தெரிவித்த அவர், எதிர்காலத்தில் திமுகவை வீழ்த்துகின்ற பணியை தொண்டர்கள் தன்னிடம் கொடுத்துள்ளதாகவும் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அரியணையிலே அமரும். அது வெகு தொலைவில் இல்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் வரலாம். ஏனென்றால் அடிக்கடி மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது சட்டமன்ற தேர்தல் வரும். விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை பிடுங்கியதாக புகார் எழுந்ததை அடுத்து காவலர்கள் 2 பேரை ஆயுதப்படைக்கு மாற்றி நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார்.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு அடைத்து வரப்பட்டவர்களின் பற்களை பிடுங்கியதாக அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பியாக இருந்த பல்பீர் சிங் மீது புகார் எழுந்தது. இதையடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த புகார் குறித்து மாநில மனித உரிமை ஆணையத்தினரும் சேரன் மகாதேவி சார் ஆட்சியரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள விக்ரமசிங்கபுரம் தனிப்பிரிவு காவலர் போகன் மற்றும் கல்லிடைக்குறிச்சி தனிப்பிரிவு காவலர் ராஜ்குமார் ஆகியோரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் காவல்துறை அதிகாரி பல்பீர் சிங்கை கைது செய்ய வலியுறுத்தி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல் நிலைய சிசிடிவியை கைப்பற்றி விசாரிக்க வேண்டும், இதில் தொடர்புடைய மற்ற காவலர்களிடமும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். அவங்க தாடைகளை குத்தி அவர்களது பற்களை பிடுங்கி இது மாதிரியான சித்திரவதைகளை அடிமை இந்தியா காலத்தில் கூட நம்மெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், ஆட்சித்தலைவர், அதிகாரிகள், உளவுத்துறையினர் இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தெரிந்தும் கூட இதை மறைத்திருக்கிறாங்க. தமிழக அரசு இந்த காவல் சித்திரவதைக்கு முடிவு கட்ட வேண்டும். ஞாயிறு விடுமுறை என்பதால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்தது. கோடைக்காலம் தொடங்கி இருப்பதாலும் ஞாயிறு விடுமுறை என்பதாலும் கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். வனப்பகுதிகளில் இருக்கும் சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, பைன் மரக்காடுகள் ஆகிய இடங்களில் மேக கூட்டங்களின் நடுவே தெரியும் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்து வருகின்றனர். ரோஜா பூங்கா, பிரையன் பூங்காவில் பூக்க தொடங்கியுள்ள வண்ண வண்ண மலர்களை ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி, அதனை சுற்றி சைக்கிள் சவாரி, குதிரை சவாரி செய்து மகிழ்கின்றனர். இங்கே பார்க்லையுமே ஃபுல்லாக எல்லா இடமும் க்ளவுட்ஸ் கவர் ஆகி அப்படியே இறங்கி செம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சம்மர் டைமில் இந்த மாதிரி கிளைமேட் வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. இப்போ கொடைக்கானல் ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். 3 நாள் ஃபேமிலியோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிளைமேட் வந்து நிறைய சேஞ்சஸாக இருக்குது. காலையில் வெயில் அடிச்சுது, அண்ட் இப்போ மிஸ்டாக இருக்குது, லைட்டாக அப்பப்போ சாரல் மலை வேறு இருக்கா. ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஞாயிறு விடுமுறை என்பதால் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். முக்கடல் சங்கமத்தில் கடலில் நீராடியும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு சென்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை நேரத்தில் சூரிய உதயத்தை திரளானோர் கண்டுகளித்தனர். தூத்துக்குடியில் ஆன்லைன் ரம்மியில் 3 லட்சம் ரூபாயை இழந்த தம்பியை அவதூறு வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டதை எதிர்த்து ராகுல் காந்தி நாளை மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் கோலாரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மோடி சமூகத்தை அவமதிக்கும் வகையில் ராகுல் காந்தி பேசியதாக குற்றம் சாட்டி அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. குஜராத் மாநில சூரத் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து மார்ச் மாதம் 23ஆம் தேதி ராகுல் காந்தி குற்றவாளி என சூரத் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. எனினும் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்கள் அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். ராகுல் காந்தி உடனடியாக மேல்முறையீடு செய்யாதது குறித்து பாஜக தரப்பில் விமர்சிக்கப்பட்டதற்கு 168 பக்க தீர்ப்பு குஜராத்தி மொழியில் இருப்பதால் மொழிபெயர்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் காங்கிரஸ் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. இந்நிலையில் குஜராத் மாநிலம் சூரத்திற்கு ராகுல் காந்தி நாளை செல்ல இருப்பதாகவும் சூரத் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 4,82,069 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக பாஜக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதுடன் காங்கிரஸ் ஃபைல்ஸ் என்ற வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து 70 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல்வேறு ஊழல்கள் நடந்திருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி வீடியோ ஒன்றை அதன் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் காங்கிரஸ் என்றால் ஊழல் என்று அர்த்தம் என்று கூறப்பட்டுள்ளது. பல்வேறு ஊழல்களில் 4,82,000 கோடி ரூபாய் சுரண்டி உள்ளதாக சாடியதோடு காங்கிரஸ் அந்த தொகையை வைத்து பல்வேறு முன்னேற்ற திட்டங்களை வகுத்திருக்கலாம் என்று கூறியுள்ளது. குறிப்பாக 2004 முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகள் தான் தொலைந்துவிட்டத சதாப்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் தான் நிலக்கரி, 2G, காமன்வெல்த் ஊழல், 10 லட்சம் கோடி ரூபாய் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் உள்ளிட்டவை நடந்துள்ளதாக அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்துள்ளது.
இது வெறும் ட்ரெய்லர் மட்டுமே என்றும் பாஜக கூறி 3 நிமிட வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. 48 खरब 20 अरब 69 करोड़ रुपए से देश की सुरक्षा से लेकर प्रगति तक के न जाने कितने काम किए जा सकते थे। इतने रुपयों में तो 24 INS विक्रांत, 300 राफेल विमान, 1000 मंगल मिशन बनाए या खरीदे जा सकते थे। लेकिन कांग्रेस है तो बंटाधार तो होना ही है। कांग्रेस के घोटालों और भ्रष्टाचार की कीमत देश को चुकानी पड़ी और हमारा देश प्रगति और उन्नति की राह में कांग्रेस की वजह से पिछड़ गया। खैर फिलहाल हम यहाँ कांग्रेस राज के 70 नहीं सिर्फ पिछले 10 सालों கலாஷேத்ராவில் பாலியல் புகார் அளித்த மாணவியிடம் விசாரணை நடத்த அடையாறு போலீசார் கேரளா சென்றுள்ளனர். சென்னை கலாஷேத்ரா அறக்கட்டளை வளாகத்தில் உள்ள ருக்மிணி தேவி நுண்கலை கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதாக போராட்டம் நடத்தினர். பின்னர் கேரளாவைச் சேர்ந்த முன்னாள் மாணவி அளித்த புகாரில் 2017 முதல் 2019 ஆண்டு வரை கல்லூரியில் பயின்றபோது பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் உதவி பேராசிரியர் உள்ளிட்ட 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து பாலியல் புகார் அளித்த மாணவி கேரளாவில் வசித்து வருவதால் அவரிடம் விசாரணை நடத்த அடையாறு காவல்துறையினர் அங்கு சென்றனர். மேலும் புகார் அளித்த மாணவியுடன் பயின்ற மற்ற மாணவிகளிடமும் விசாரணை நடத்த காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வில் மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் விடுமுறை நாளை கொண்டாடினர். சென்னையில் உள்ள ஏதேனும் ஒரு முக்கிய சாலையில் வாகன போக்குவரத்தை முற்றிலுமாக நிறுத்தி மக்கள் கூடி கொண்டாடும் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 2வது வாரமாக பெரம்பூர் சிவ இளங்கோ சாலையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் குவிந்தனர். இதனால் காலை 6 மணி முதல் 9 மணி வரை சிவ இளங்கோ சாலையில் கூட்டம் அலைமோதியது. செஸ், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட விளையாட்டுகளில் பங்கேற்றது மட்டுமின்றி சிறுவர் சிறுமியர் பாட்டு பாடியும் அசத்தினர். இது நிஜமாவே ஒரு யோகா மாதிரி தான் சார். நீங்க சொன்ன மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இதை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஒரு செல்போனுங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் அவசியமாயிடுச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதையே மாற்றி வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இங்கே இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வாஸ் டேம் குட். குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், மியூசிக் ட்ரூப்பாக இருக்கட்டும், டான்சர்ஸ் ஆகட்டும், எவ்ரிபடி, எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் வெல். வாட் எவர் இட் இஸ், இட் வாஸ் so cool. சிலம்ப வீரர் ஒருவர் 2 கைகளிலும் சிலம்பத்தை சுற்றி கூடியிருந்தவர்களை அசர வைத்தார். இங்கு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை ஒன்றாக கூடி ரசித்ததுடன் நண்பர்களுடன் ஆட்டம் போட்டு இளம் பெண்கள் குதூகலித்தனர். பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் மெயின்லி ஐ கேம் ஃபார் டிஜே. ரொம்ப நாள் ஐ வாண்ட் டு வைப். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ யா, லைவ் ஷோஸ் பண்ணி பார்த்து, ஸோ ஃபார் தட் ஒன்லி ஐ கேம். அவ்வளோதான். பீப்புள்ஸ் எல்லாருமே டிஜேனாலே நைட்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. டிஜே எப்பனாலும் வைப் பண்ணலாம். ஸோ வைபிங் இஸ் மேட்டர் ஹியர். இதுபோன்ற நிகழ்வுகளால் மனதில் உள்ள இறுக்கம் குறைந்து உற்சாகம் அடைவதாக சென்னை வாசிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நிகழ்வில் பங்கேற்ற பெண்கள் ஆர்வத்துடன் மருதாணி வைத்துக் கொண்டனர். ஆடை அணிவித்த வளர்ப்பு நாய்களுடன் சிலர் உலா வந்தனர். சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட நடனக் குழுவினர் கூடியிருந்தவர்கள் உற்சாகத்தை அதிகரித்தனர். Victory!
செல்போனை மறந்துவிட்டு நண்பர்களுடன் குதூகலிக்க ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வு உதவுவதாக இளைஞர்கள் கூறினர். ஒரு ஈவெண்ட் இது மாதிரி ஒரு இடத்துலையும் நடத்துனாங்கன்னா உண்மையாவே சொல்றேன், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. போன் யூஸ் பண்றாங்க. இப்பெல்லாம் வந்து வெளியவே விளையாட வர மாட்டேங்கிறாங்க. மோஸ்டா எல்லாமே செல்லுலயே ஆர்டர் பண்ணாங்க. எல்லாமே ஆன்லைன்லயே கிடைச்சதுனால இந்த மாதிரி வெளியே வரும்போது மீட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். பிளஸ் அது இல்லாம நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மளே அறியாம நம்ம டான்ஸ் ஆடுறோம்னா பாத்துக்கீங்க, அந்த அளவுக்கு நம்ம ஜாலியா இருக்க முடியுதுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படும் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்வுக்கு சென்னை மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதேபோல பல்வேறு இடங்களிலும் நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையிலிருந்து தனுஷ்கோடி வரை 11 மணி நேரம் கடலில் நீந்தி 45 வயது பெண் ஒருவர் சாதனை படைத்துள்ளார். டெல்லியில் உள்ள லேடி ஸ்ரீராம் கல்லூரியில் மீனாட்சி பகுஜா என்பவர் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வரை கடலில் நீந்தி சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதற்காக மதுரை மாவட்ட நீச்சல் சங்க குழுவுடன் இணைந்து இலங்கைக்கு சென்றார். இதையடுத்து சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு தலைமன்னாரில் இருந்து மீனாட்சி பகுஜா கடலில் நீந்த தொடங்கினார். கடல் அலைகளுக்கு இடையே விடாமுயற்சியுடன் தொடர்ந்து எதிர்நீச்சல் போட்டு வந்தார். இன்று காலை 9 மணி அளவில் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியை நீந்தி கடந்தார். இதன் மூலம் சுமார் 11 மணி நேரம் கடலில் நீந்தி தனுஷ்கோடி வந்தடைந்தார். சுமார் 36 கிலோமீட்டர் கடல் தொலைவை 11 மணி நேரத்தில் கடந்த மீனாட்சி பகுதாவுக்கு மீனவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். பின்னர் சுங்கத்துறை அதிகாரிகள் கேடயம் வழங்கி கௌரவித்தனர். உங்களுக்கு தொடர்பே இல்லாத ஒரு நிறுவனத்திடம் இருந்து பொருட்கள் வேண்டுமா என்று அழைப்பு வருகிறதா? இதற்கு காரணம் குறிப்பிட்ட ஒரு கும்பலின் செயலாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் 1,02,00,000 பேரின் தனி தகவல்களை திருடிய கும்பல் தெலுங்கானா மாநிலம் சைபராபாத் போலீசில் சிக்கியுள்ளது. வெறும் தகவல்களை வைத்து இந்த கும்பல் என்னதான் செய்கிறது? சினிமாவை மிஞ்சும் வகையில் அதிர வைக்கும் பின்னணியை விளக்குகிறது இந்த தொகுப்பு. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் வினய் பரத்வாஜ் என்ற ஒரே நபரிடமிருந்து மட்டும் 66 கோடியே 90 லட்சம் பேரின் விவரங்களை போலீசார் மீட்டுள்ளனர். போலீசாரிடம் சிக்கியுள்ள வினய் ஹரியானாவில் இன்ஸ்பயர் வெப்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களின் தனி தகவல்களான பெயர், வயது, செல்போன் எண்கள், கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு தகவல்கள் தான் திருடப்பட்டுள்ளன. ஒன்றல்ல இரண்டல்ல 135 பிரிவுகளில் அரசு, தனியார் துறை சார்ந்த விவரங்கள் திருடி சேகரிக்கப்பட்டுள்ளன. பேஸ்புக் பயனர்கள், வங்கி ஊழியர்கள், மியூச்சுவல் ஃபண்ட் விவரங்கள், சூப்பர் மார்க்கெட், ஏன் பள்ளி மாணவ மாணவிகளின் விவரங்கள் வரை இந்த கும்பல் திருடியுள்ளது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய செயலிகளான பேடிஎம், போன்பே, அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்துவோரின் விவரங்களும் திருடப்பட்டுள்ளன. நாட்டிலேயே அதிகபட்சமாக 21 கோடியே 39 லட்சம் மக்களின் தரவுகளை திருடிய இந்த கும்பல் தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடியே 2 லட்சம் பேரின் தரவுகளையும் திருடியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, 24 மாநிலங்கள், சென்னை உள்ளிட்ட 8 மெட்ரோ நகரங்களையும் குறிவைத்து செயல்பட்டு வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு அரசாங்கமே செய்ய தடுமாறக்கூடிய தகவல் பராமரிப்பை மிகச்சிறிய குழு மிக நேர்த்தியாக வகைப்படுத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. தங்கள் ரகசிய நெட்வொர்க் மூலம் இந்த விவரங்களை கள்ளச்சந்தையில் விற்று பணம் பார்ப்பதை இந்த கும்பல் வாடிக்கையாக கொண்டுள்ளது. இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தகவல் திருட்டில் ஈடுபட்ட கும்பலில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்று போலீசார் விசாரணை மேற்கொள்கின்றனர். அரசு துறை சார்ந்த தரவுகள் கசிந்தது எப்படி, தேசிய பாதுகாப்புக்கு இந்த கும்பலால் அச்சுறுத்தல் ஏற்படுமா உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திப்பதால் தமிழ்நாட்டில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரியிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
கடந்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை.